நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு, சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்தான் நாடு. சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு, சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்தான் நாடு. சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு, சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு. புன்னகைத்து அரவணைப்பார் சாமி. என்னுடைய ஆசீர்வாதம் என்ன நம்புற அத்தனை பேருக்கும் உண்டு. சாமி அவரை போல ஆன்மீகத்தில் பழுத்த பழத்த காமி, அழுக்கடைந்த மனசையெல்லாம் அலசி பிடியும் சாமி. அவரை போல ஆன்மீகத்தில் பழுத்த பழத்த காமி. பொய் புரட்டு கொலை களவு நிறைந்ததிந்த பூமி, பொய் புரட்டு கொலை களவு நிறைந்ததிந்த பூமி. மெய்ஞான வழிகாட்ட அவதரித்தார் சாமி. சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு, சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்தான் நாடு. ஐயா கடன் பிரச்சனை வந்து தீர முடியாம இருக்கு. எதுக்கு கொடுக்குற ஆளுங்களும் கொடுக்கல, நான் கொடுக்க வேண்டிய ஆளும் கொடுக்க முடியல. எதுக்கு கொடுக்கணும்னு தோணுது, எனக்கு வந்து சேர மாட்டேன். எனக்கு கொடுக்க வேண்டிய ஆளு ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க எனக்கு ஒன்றும் புரியல. ஆனா எனக்கு வந்து கொடுக்கணும்னு சொல்றது ஆனா எங்கிட்ட காசு இல்லை. என்ன இது வந்து கர்மவனையோட தொடர்ச்சி தான் சாமி. ஒன்று கடன் நீங்க கொடுத்து கரெக்டான நேரத்தை உங்களுக்கு வந்துட்டா அது கர்மவனை பிரச்சனை, அது வந்து தொடர்ச்சி இல்லை, நீ முடிஞ்சிடும். நீ ஒருத்தனை கொடுத்துட்டு வாங்க முடியலன்னா கர்மவனை தான். அதாவது நீ ஏற்கனவே அவங்கள்ட்ட நீ வாங்கி ஏமாத்திருப்பீங்க. நான் உன்னை அடித்தேன், ஏழுக்கு வந்து வலி உங்களுக்கு தான் வலிக்கும். ஆனா அந்த வலி எனக்கு தெரியுதுன்னா அப்ப யாரும் எவனோ ஒருத்த அடிக்கணும்ல. அந்த மாதிரி போன முறை நீங்க என்ன பண்ணியிருப்பீங்க, இந்த முறை நீங்க அனுபவிக்கிறீங்க. போன ஜென்மத்தை இப்ப இந்த ஜென்மத்தை நான் யோகியம் பிறந்திருந்தா யாருக்கு எந்த கெடுதலும் வேண்டாம். ஆனா இப்ப அனுபவிக்கிறதா அது போன ஜென்மத்தை தொடர்ச்சிதான். நான் கொடுக்க முடியலையே, அதுதான் நீ அதாவது கொடுத்ததை வாங்க முடியாத சூழ்நிலையும் கர்மவனை தான். நாம கொடுக்க வேண்டியதை கொடுக்க முடியாத மன வலிசல். இப்ப பாவம்ன்றது ரெண்டு வழியில வேலை செய்யுது. ஒண்ணு மனசு வலிக்கணும், இல்லைன்னா உடம்பு வலிக்கணும். இப்ப போய் ஏன்னா உளுந்துகள் அடிப்படை கை கால் அடிப்படைச்சுன்னா உடம்பு வலிக்கும், நம்ம அது பாவம் வலி கழியும். இப்ப அந்த மாதிரி இல்லாத அப்ப மனசு வலிக்கணும். மனசு வலிக்கும் போது என்ன பண்ணுவோம், ஒண்ணு வாங்கினவன் தரமாட்டாஇருந்தாலும் மனசு வலிக்க போகுது, இல்ல கொடுக்க வேண்டியது கொடுக்க முடியாது மனசு வலிக்க போகுது. இப்ப என்ன பண்ண முடியும், அப்ப கர்மவனை வேலை செய்தா இது ஜென்மாந்த தொடர்பு தான். நாம் செஞ்ச ஊழ்வினை கர்மவினை இது என்ன கதையில் இருக்குது, என்ன பாவம் ஒண்ணு தெரியல, இப்பெல்லாம் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. இதெல்லாம் அந்த தொடர்ச்சி தான். இதெல்லாம் அனுபவிச்சதான் உங்களுக்கு தானாக போகும். நீ கம்முனே இதெல்லாம் அழுந்து ஒரு நாள் கல்வி எவ்வளோ சாமி அழுவிங்க, கல்வி எவ்வளோ தண்ணி வரும். முதல்ல அழுகுனா அப்புறமா தண்ணிக்காக ஊற்றும், கொஞ்ச நேரம் அழுகினா தண்ணி கொஞ்சம் கம்மியாகும். மனசு மட்டும் அழுகு கல்லில் தண்ணியே வராது. அதே போலதான் எல்லாமே தானே கரைஞ்சே போயிடும். அதனால வந்து அதை பத்தி கவலைப்பட இருக்காங்க. இயற்கையா நீங்க போயிட்டே இருந்தீங்கன்னா தானவே கிடைக்கும் சாமி. எல்லாருமே அப்படிலாம் போக முடியாது. இப்ப நம்ம செத்து போய் நினைச்சு சாவறாங்க, எத்தனை பேர் சாவறாங்க. இப்போ நல்லா வச்சுங்க, ஒருத்தர் ஏமாத்தணும் சாவணும் நடிக்கிற மாதிரி செத்து போயிடுவோம். ஏன்னா அவன் பண்றது ஏமாத்தணுன்றது. அதாவது வந்து இறைவனுடைய இதுல வந்து எந்த ஒரு காரியமும் வந்து நமக்கு தெரியாம நடக்காது. அப்போ என்ன பண்ணுன்னா அது இறைவனுடைய இதில் என்ன பண்றான், ஏமாத்தணும் அப்படின்னு நடிக்கிறதுக்காக பண்ணுவோம். ஆனா செத்து போயிடுவான். ஆனா உண்மையிலே சாவுனா சாவப்படாது. அப்ப அவங்க வந்து இவங்களுக்கு விதிக்குது, இவங்களுக்கு விதி முடிஞ்சு போச்சு. விதி முடிஞ்சு போனவங்க சாவடிக்கிறவங்க ஒரு நடிக்கணும். நாடகம் மாதிரி நடிச்சாக்கா பொசுக்குன்னு போயிட வேண்டியதான். இவங்க வர அடுத்த ஏமாத்து நாடகம் நடிச்சா பொசுக்குன்னு போயிட்டான். புருஷன் ஏமாத்த பண்ணா செத்து போயிட்டா, பொண்டாட்டி ஏமாத்த பண்ணா செத்து போயிட்டான். இவங்க வருதுல கேள்விப்பட்டிருப்பீங்களே, இது வந்து இது கர்மத்தோட வேலை தான் சாமி. ஏன்னா இவங்க சாவணும்னு விதி. இந்த டிராமா பண்ணாதான் இல்லை அவங்க போக முடியும். இவங்க உண்மையிலே இவங்க சாவக்கூடாது மாதிரி என்ன மருந்து குடிக்கணும், தூக்கு மாடிக்கிட்டு இல்லை நெருப்பு வச்சுக்கிட்டு சாகவே மாட்டாங்க, குறைச்சிக்குவாங்க. அப்ப அவங்க பூமியில் இருக்கணும்னு அவங்களுக்கு விதி. இது யாரெல்லாம் மாற்ற முடியாது, அவங்கவுங்களதான் கஷ்டம் மாற்றி ஆகணும். அதனால நீங்க அதை ஒன்றும் கவலைப்படாதீங்க. நீங்க எது கவலைப்படுறீங்க, நான் கேட்கறேன் கடவுளுக்கு வராரு. நீங்க குருவை பிடிங்க. குருவே சொல்லிக்கிறாங்கல்ல, என்ன நம்புறவங்களுக்கு என்னோட ஆசீர்வாதம் எப்பயும் உண்டுன்றாரு. நீங்க அவர் பிடிங்க, அவரோட ஆசீர்வாதம், அவரோட ஆசீர்வாதம் கடவுள் ஆசை ஈஸியா வந்துடும். நாம எதுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லையே. சொல்லுங்க சாமி. சாமி இப்போ ஒரு ரோடு போயிட்டே இருக்குங்க, வலுக்கட்டாயமா வீண் இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, அது கடமையானதான் சாமி. இது ஏற்கனவே நம்ம ஒரு பண்ணியிருப்போம். அது இது வந்து வலுக்கட்டாயம் வேண்டாம். இது போன ஜென்மத்தில் இந்த ஜென்மத்தில் நடந்தது அதெல்லாம். ஏன்னா இது சாதனை மேட்டர் தான். இது நம்மள சக்திக்கு மேல சக்தி, நம்ம சக்திக்கு முடியாத நடந்த விஷயங்கள் பூரா போன ஜென்மத்தில் இல்ல நம்ம இந்த ஜென்மத்துல வர்றது பூரா இப்போ யாராவது திட்டம் அது ஒண்ணு கூட்டு போறாங்க.
திட்டுக்கு வந்துருவாங்க. நீ ஒருத்தவங்க இன்னொருத்தவங்க திட்டுவோம். இது இப்ப நடக்குது சாதாரணமா. ஏன் சாமி அதெல்லாம் நடக்குது? நாம் பண்ணது அனுபவிச்சானே சாமி வேணும். இது போன ஜென்மத்துல இல்ல இந்த ஜென்மத்திலேயே சின்ன சின்ன மேட்டர்ல இப்ப நடக்குது. சரி நம்ம தான் இல்ல போன ஜென்மத்துல தொடர்பு. இல்ல சாமி, நான் அந்த மாதிரி எந்த மாதிரி இது வரைக்கும் பண்ணதே இல்ல. போகும்போது அந்த மாதிரி எல்லாம் எதாச்சும் நடக்குது. ஏன் அது? இல்ல அது என்ன தொடர்பு இருந்திருக்கு. நீங்க ஒரு சின்ன பையனா கூட செஞ்சிருப்பீங்க. உங்களுக்கு வரும். இப்ப நீங்க நான் ஞாபகம் வச்சுக்கீங்களா? ஞாபகம் வச்சுக்கிட்டே போன வருஷம் வெள்ளத்தை என்ன நினைச்சீங்கன்னா என்ன சொல்றீங்க? இப்போ 5 வருஷமா நினைச்சா என்ன சொல்றீங்க? ஏதோ நடந்திருக்கும். ஆனா இறை கணக்குல அப்படியே இருக்கும். அது கல்லீர வரைக்கும் நீங்க கடனை கல்லீர வரைக்கும் அவங்க போகவே போவாது. 8 வருஷம் ஆனாலும் 8 ஜென்மம் ஆனாலும் எவ்வளவு அனுபவிச்சு கோவம் வரும் சாமி. அதுக்கு என்ன பண்ணுறது? பாவம் வரும். அதாவது இது இந்த பாடம் பண்ணப்பட்டா உங்களுக்கு எல்லா உணர்வுமே வரும். கோவம் இல்லை, உணர்வு 1000 இருக்கு. எல்லாமே வரும். எல்லாத்தையும் கடக்கணும். ஏன்னா அந்த மாதிரி குறுக்க பேசும்போது ஒரு மாதிரி அதிகமா போகும். வண்டியை நிறுத்தி அப்படி தகராறு பண்ணிடலான்னு. சரி நாம இப்போ இதெல்லாம் என்னத்துக்கு கண்ணு வந்துட்டே இருக்கிறேன். கோவம் வந்தா கோவப்படுங்க, இப்போ வந்தா சிரிச்சிருங்க. என்னென்ன உங்களுக்கு தோணும் அதை நேரத்தை அப்படியே பண்ணுங்க. அது அதோட முடிஞ்சிடும். நீங்க அதை அமுக்கி வச்சா மட்டும் இந்த பிரச்சனையை அமுக்கி வைக்காது. இல்ல சாமி, அது கேட்காம வந்துட்டு அது மனசுல அப்படியே ஓடிட்டே அப்படியே தான் இருக்கு. அது நம்ம அதுதான் கடந்து வரணும். அனுபவிக்கிறது அனுபவிக்கிற போட்டு போ. இன்னும் புத்தகம் எது வேணாலும் ஏற்றுக்கணும். எந்த இதுவும் உங்களுக்கு எதுவும் பாதிக்காது. நீங்க அழிவு வருது அப்படின்னு நினைச்சா மட்டும் கூட மாதிரி அதெல்லாம் தவிர்க்கணும். மழை பெய்யுது இல்லையா? சில இடத்துல பெய்யுது, சில இடத்துல இல்ல. இது என்ன ஒரு காரணம்? உண்மையா சொன்னா மாதம் மும்மாடி மழை பெஞ்சுன்னு சொன்னாங்க. ஆமா, அதுக்கு அர்த்தம் தெரியுங்களா? தெரியல சார். அதாவது மாசம் மும்மாரி மழைன்றது இந்த ஆட்சி நல்லா நடக்கிறதுக்காக ஒரு மழையும், காலையில ஐயன் மட்டும் உண்மையா சொல்றேன்னா காலையில அந்த காலத்துல பிரம்ம முகூர்த்தம் ஒவ்வொரு ஐயனும் கோயிலுக்கு பூஜை பண்ண அவனுக்காக ஒரு மழையும், குடும்பத்துல கணவன் மனைவி அவங்க தான் பதிபத்தின்னு சொல்றாங்க. அந்த பதிபத்திக்காக ஒரு மழையும், அந்த 3 மழை தான் பெய்யுது. 3 நாட்டுல இருக்கா சொல்லுங்க. எனக்கு இருக்கிற மாதிரி தெரியல சொல்லுங்க. நீங்க எப்படி சாமி மழை பெய்யும் சொல்லுங்க. அதனால வருது பெய்யுது. ஏஞ்சி எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிடுது. இல்ல பெய்யதே அடிச்சு போயிடுது. நல்ல வெயில் இந்த பெய்யும். அவையா கூட சொல்லிச்சு இந்த ஊர்ல ஒருத்தர் நல்ல வெயில் அவனுக்காக பெய்யும் என்ன பெய்ஞ்சிச்சு மழைன்னாங்க. இப்ப நீங்க சொல்லுங்க மழை மழை இயற்கையோட இதுதான், இல்ல ஆகாயத்துல இயற்கை தான். அதாவது பூமியில இருக்கிற தண்ணியே அது ஆவியாகி மேல சூரியனோட ஒளியால ஆவியாகி மேல போய் அது குளிஞ்ச தண்ணி அதை குளி காற்று பட்ட உடனே அதே அப்படியே மழையா உருவாக விழுது. ஆனா இங்க அதுக்கு தகுதியான ஆட்கள் இல்லை. அதனால ஆறுமுகன் சந்நிதியில் ஆசிரமம் பாரு, ஆறுதலை தருவதற்கு அவரை விட யாரு? ஆறுமுகன் சந்நிதியில் ஆசிரமம் பாரு, ஆறுதலை தருவதற்கு அவரை விட யாரு? வயிற்று பசி தீர இங்கு வருபவர்க்கு சோறு, வயிற்று பசி தீர இங்கு வருபவர்க்கு சோறு. உலகமெல்லாம் பரவியது சாமியோட பேரு. சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு, சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்தான் நாடு. பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்த பெருமகனார் ஆசி, பெற்றவர்க்கு வாழ்க்கையிலே துன்பம் எல்லாம் தூசி. பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்த பெருமகனார் ஆசி, பெற்றவர்க்கு வாழ்க்கையிலே துன்பம் எல்லாம் தூசி. அவர் வழங்கும் அறிவுரையை அன்றாடம் யோசி, அவர் வழங்கும் அறிவுரையை அன்றாடம் யோசி. அம்மையப்பன் குரு தெய்வம் அனைவரையும் நேசி. சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு, சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்தான் நாடு. நீயும் நானும் ஆடும் பொம்மை அவனிடத்தில் நூலு, அவனை அறிய சாமிகளின் உபதேசம் கேளு. நீ
நீயும் நானும் ஆடும் பொம்மை அவனிடத்தில் நூலு அவனை அறிய சாமிகளின் உபதேசம் கேளு பழரசமாய் இனிக்கும் அதை பருகி நீயும் பாரு பழரசமாய் இனிக்கும் அதை பருகி நீயும் பாரு பரவசமாய் மாறும் உள்ளம் சாமி சரணம் பாடு சாமி